அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாயாசம். இத கம்பை வச்சு எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். இது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு கூட. இது எப்படி சிம்பிளா ஈஸியா பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். ஒரு கப் கம்பு எடுத்துக்கோங்க. ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. ½ டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்துக்கோங்க. ½ டீஸ்பூன் சுக்கு தூள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கம்பை நம்ம கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். ஸோ இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ½ அன் அவர் இதை ஊற வச்சிருங்க. இதை நம்ம கழுவி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒரு ½ அன் அவர் ஊற வச்சுட்டு இப்போ நல்லா அந்த கம்பு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த கம்பை சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். முழுசாக அரைக்க வேண்டாம், ஜஸ்ட் கொஞ்சம் அரைச்சா போதும். கம்பு முழுசாக இருந்தால் தான் நமக்கு வேகும் போது நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இதில் ½ லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம கம்பு அரைச்சி எடுத்த கம்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விடுங்க. இதை இப்போ இந்த தண்ணியோட கம்பு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ½ டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும் கம்பு உங்களுக்கு. இப்போ ½ டீஸ்பூன் சுக்கு தூள் போட்டுக்கலாம். இது நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கம்பு தண்ணி இந்த ஏலக்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா உங்களுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வெந்திருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கம்பு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெல்லமும் அந்த கம்பும் நல்லா மெல்ட் ஆகணும். பாருங்க, வெல்லம் இன்னும் கரையவே இல்லை. இது நல்லா இப்போ கரைஞ்சி வந்திருக்கு பாருங்க. இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நமக்கு கம்பு பாயசம் ரெடி. வாங்க ஒரு சின்ன பவுலில் சர்வ் பண்ணலாம். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.